إن الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை நமக்கு தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குரான், இந்த திருக்குரான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நேர் வழிகாட்டி. இந்த திருக்குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயம் வாழ்வதற்குண்டான அனைத்து வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த திருக்குரானை இறைவனுடைய வேதமாக நம்பக்கூடிய நாம் அந்த திருக்குரானோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? திருக்குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோமா? திருமறை குரானை பொருளுணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சற்று பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று நாம் நம்பக்கூடிய இந்த திருக்குரான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒன்றி உறவாடுகிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரான்ல 35வது அத்தியாயம் சூரா அல் ஃபாத்திர் என்ற அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 29வது வசனத்துல ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். 29-30 என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான்? இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தை யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். யார் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி தொழுகையை நிலைநாட்டி நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்கள் இழப்பில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 3 காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இழப்பில்லாத வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி காட்டுறான். என்ன அந்த 3 காரியம்? அதாவது 1 அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி, 2வது தொழுகையை நிலைநாட்டி, 3வது அல்லாஹ் அவருக்கு வழங்கியவற்றிலிருந்து பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ நல்வழியில் செலவிடக்கூடியவர்கள். இந்த 3 தன்மை உள்ளவர்கள் இழப்பில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். அது என்ன இழப்பில்லாத வியாபாரம்? உலகத்திலையா? உலகத்துலதான் நம்ம அதை பார்ப்போம், அப்படித்தானே? உலகத்துல நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஒரு காலம் இழப்பு வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இழப்பு வராம இருக்குமா? கண்டிப்பா வரத்தான் செய்யும். சில நேரங்களில் ஒரு பெரிய முதலீடை கொண்டு என்ன செய்யறோம், ஒரு வியாபாரத்துல போடுறோம், பார்த்தா மிகப்பெரிய ஒரு இழப்பை நம்ம சந்திக்கிறோம். அந்த வியாபாரம் நட்டமாகிறது, மிகப்பெரிய ஒரு இழப்பை நம்ம சந்திக்கிறோம். இந்த உலகத்துல வியாபாரம் என்பது இழப்பும் வரும், நமக்கு லாபமும் வரும், நட்டம் வரத்தான் செய்யும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இழப்பில்லாத வியாபாரம் என்ன தெரியுமா? நாளை மறுமை நாள்ல ஜெயிக்கிறது, மறுமையில ஜெயிக்க கூடியது. அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், லியுஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதஹும் மின் ஃபதுலிஹி இன்னஹு கஃபூருன் ஷகூர். அவன் அவர்களுக்கு நிறைந்த கூலியையும் தனது அருளை அதிகரித்து வழங்க வேண்டும் என்பதே இதற்கு காரணம். அவன் மன்னிப்பு மிக்கவன், நன்றி பாராட்டுபவன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இது மாதிரி இருக்கிறாங்களே, வேதத்தை ஓதி தொழுகை நிலைநாட்டி நல்லவற்றுக்கு செலவழிக்கிறாங்களா இல்லையா, இவர்களுக்கு அல்லாஹ் நிறைந்த கூலியை வழங்க வேண்டும். அல்லாஹ் நிறைந்த கூலியை தருவான்.
தனது அருளை அதிகரிப்பான். இதுதான் காரணம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இடத்துல பேசுறான். அப்ப நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போறோமா இல்லையா, அதுதான் இழப்பில்லாத வியாபாரம். நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து மறுமையில சொர்க்கத்துல அவனுடைய கருணையை கொண்டு அவனுடைய அருளை கொண்டு நம்மை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிட்டாவங்களே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்காகத்தான் நம்ம பாடுபடணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெற்றியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க, வேதத்தை ஓதுவார்கள். விளங்குதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் சொல்லி காட்டலாம். அப்போ திருமறை குர்ஆனோடு நாம் அதிகமான தொடர்புல இருக்கணும். நீங்க எதுல எந்த தொடர்பு இருக்கீங்க அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய தொடர்பு திருமறை குர்ஆனோடு அதிகமான ஒரு நிலையில இருந்துச்சு வைங்களேன், நம்மளை வெல்பவர் யாரும் கிடையாதுங்க. ஷைத்தான் கூட ஓடிடுவான், ஷைத்தான் கூட என்ன செஞ்சிருவான். ஏன்னா நமக்கு மிகப்பெரிய பகிரங்க எதிரி யார் தான், ஷைத்தான் தான். இன்னகுலக்கும் அதுவும் முபீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. அந்த ஷைத்தானே உங்களை விட்டு வெறுண்டு ஓடணும்னா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய இல்லங்களில் சூரத்துல் பக்கராவை நீங்க ஓதுங்க. உங்களுடைய இல்லங்களை நீங்கள் கபறுகளாக ஆக்கிவிடாதீர்கள். உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். உங்களுடைய இல்லங்கள்ல சூரத்துல் பக்கராவை நீங்க ஓதுங்க. ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, வேதத்தை நாம் ஓதக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய நன்மைகள் மிகப்பெரிய சிறப்புகள் நமக்கு வந்து சேரும். அதுல ஒரே ஒரு சிறப்பை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். திருக்குர்ஆன் அதோடு நாம் தொடர்பில் இருக்கும் பொழுது ஏராளமான நன்மைகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாகி விடுவோம். திருக்குர்ஆனோடு அதை ஓதும் போது, அதை பொருளுணர்ந்து படிக்கும் பொழுது, அதை கூட்டா ஓதும் பொழுது, அதை மனனம் செய்யும் பொழுது ஏராளமான நன்மை நமக்கு வரும். அதுல ஒரே நன்மை, ஒரு சிறப்பு இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் இருக்கா இல்லையா, இந்த திருக்குர்ஆனிலிருந்து நீங்கள் எந்த வாசகத்தை எந்த வசனத்தை ஓதினாலும் உங்களுக்கு நன்மை வந்துடும். உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நீங்க சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, இதுக்கு அல்லாஹ் நினைச்சா உங்களுக்கு நன்மையை தந்துடுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனீங்க, இதுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். எப்படி நன்மையை தருவான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமீதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2910 செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனா. அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஓர் எழுத்தை, ஒரே ஒரு எழுத்தை ஓதுபவருக்கு ஒரு நன்மை உண்டு. அல்லாஹ்வுடைய வேதத்துல நீங்க ஒரு எழுத்தை நீங்க ஓதுறீங்க, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு நன்மையை தருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, வல் ஹஸனது பி அஷ்ரின் அம்சாலிஹா. ஒரு நன்மை என்பது அது ஒரு நன்மை இல்ல, அது 10 நன்மைக்கு போன்றதாகும். 10 நன்மை அளவு உள்ளது. ஒரு நன்மை 10 நன்மைகளை போன்றதாகும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பதை ஓர் எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் லாம் மீம் சில அத்தியாயங்கள் ஆரம்பிக்கும். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, இப்படி ஒவ்வொரு எழுத்தா சொல்லி சில அத்தியாயங்கள் ஆரம்பிக்கும். இது என்ன செய்ய மாட்டேன், இதை ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். மாறாக அலிஃப் ஓர் எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்றுதான் கூறுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. அப்ப அலிஃப் லாம் மீம் என்று நம்ம ஓதுனா எத்தனை நன்மை? 30 நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, ஒரு நன்மை 10 நன்மை போன்றதுன்னா அல்லாஹ்வுடைய வேதத்துல ஒரு 3 எழுத்தை நாம ஓதுனா 30 நன்மைக்கு அல்லாஹ் அனுசரிறான், நமக்கு பதிவு செய்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த திருக்குர்ஆனைத்தான் இன்னைக்கு ஓத தெரியாத சமுதாயங்கள் இருக்கிறார்கள், ஓத தெரியாத சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது. ஒரு காலம் இருந்துச்சுங்க, ஒரு காலம் இருந்துச்சு. 6 மணி 7 மணிக்குனா பிள்ளைங்க மதரசாக்கு அணிவகுத்து வருவார்கள். இன்னைக்கு 6-7 மணிக்கு பள்ளிக்கூட வாகனத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாக்குறோமா இல்லையா? மதரசாக்கு வரக்கூடிய ஒரு நிலை முன்னாடி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூட வேனுக்கு என்ன செய்யறாங்க, 6-7 மணிக்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். தப்பு இல்லை, படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் திருமறை குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே.
நம்முடைய பிள்ளைகள் திருக்குரானை சரளமாக ஓதணுமே, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நன்மைகள் வந்து சேரணுமே. அன்புக்குரியவர்களே, நாம் முஸ்தீப் எடுப்போம். இந்த திருக்குரானை நாம் ஓதுவதனால் ஏராளமான நன்மைக்கு நம்ம சொந்தக்காராயிரும். ஒன்னும் இல்லைங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். நீங்க திருக்குரானை ஓதுறிய, உங்களுக்கு ஓத தெரியுது, தொழுகையில நீங்க ஓதுறீங்க. இந்த தொழுகையில ஓதக்கூடிய குரானுக்கு, திருமறை குரானுடைய வசனங்களுக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா? உதாரணத்துக்கு ஒருவர் எல்லா முன்பின் சுன்னத்தையும் தொழுகிறார், எல்லா முன்பின் சுன்னத்தையும் தொழுகிறார், ஃபர்லையும் தொழுகிறார். ஒரு நாளைக்கு சுபுவுக்கு முன்னாடி 2, சுபுஹு 2 ஃபர்லி, லுஹருக்கு முன்னாடி 4 சுன்னத்து, 4 ரக்காத் சுன்னத்து, லுஹருடைய ஃபர்ல் 4, பின்னாடி ஒரு 2, அசருக்கு முன்னாடி ஒரு 2 சுன்னத்து, அசருடைய ஃபர்ல் ஒரு 4, மஹரிபுக்கு முன்னாடி ஒரு 2 சுன்னத்து, மஹரிபு ஃபர்ல் ஒரு 3, அதுக்கு பின்னாடி ஒரு 2, இஷாக்கு முன்னாடி 2 சுன்னத்து, இஷாவுடைய ஃபர்ல் ஒரு 4, இஷாக்கு பின்னாடி ஒரு 2. உதாரணத்துக்கு இதெல்லாம் சேர்த்தாவீங்களேன், மொத்தம் 17 ரக்காத்து வரும், 35 ரக்காத்து வரும், 35 ரக்காத்து வரும். எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 35 ரக்காத்து நம்ம தொழுறமாய் வரும். இந்த 35 ரக்காத்து என்ன செய்யறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோமா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய நிலை என்ன? அதாவது மொத்தம் எத்தனை வசனம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல? எத்தனை வசனம்? சூரத்துல் ஃபாத்திஹால எத்தனை வசனம்? 7 வசனம். பிஸ்மில்லாவோடு சேர்த்து, பிஸ்மில்லாவோடு சேர்த்து மொத்தம் 7 வசனம். இந்த 7 வசனத்தினுடைய உள்ள எழுத்துக்கூடிய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அப்ராக்ஸ் தோராயமா ஒரு 130 எழுத்துக்கிட்ட வரும். 130 எழுத்து. அப்ப 130 எழுத்து, ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மைனா 130க்கு எத்தனை நன்மை வரும்? 1300 வரும். 1300 நன்மை வரும். அப்ப 35 ரக்காத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ரக்காத்துலயும் அல்ஹம்து சூரா ஓதுறோம். அப்ப 35 × 1300 போட்டா ஏறத்தாழ 45500 நன்மை கிடைக்குதுங்க. நீங்க தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதுறதுனாலேயே ஒரு நாளைக்கு முன்பின் சுன்னத்துகள், ஃபர்லு தொழுகைகள் எல்லாத்தையும் சேர்த்து 35 ரக்காத்து கணக்கு வருது. ஒரு ரக்காத்துல ஒரு தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், 1300 நன்மை ஒரு தடவை ஓதுனா, அப்ப 35 தடவை ஓதுனா ஒரு நாளைக்கு 45500 நன்மைகள் நமக்கு இதுலயே கிடைக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு நாளைக்குங்க கரெக்டா தொழுவணும்னா கிடைக்காது, தொழுவாத மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது. அப்ப இதை நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் நாம் 35 ரக்காத் தொழுதால் இவ்வளவு நன்மை கிடைக்குது. அப்போ திருமறை குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை நாம் ஓதுவதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான நன்மையை தருகிறான். அதான் இது ஒண்ணு அல்ல, இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது திருக்குர்ஆனை ஓதுவதனால். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் ல அஸ்ஹாபிஹி, நிச்சயமாக அந்த குர்ஆன் மறுமை நாளில் அதை சார்ந்தவருக்கு பரிந்துரையாக வந்து நிற்கும், பரிந்துரையாக வந்து சேருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நாளை மறுமையில யாரும் பரிந்துரைக்கு வரமாட்டாங்க. வாப்பா வருவாங்களா, அம்மா வருவாங்களா, சொந்த பந்தம் வருமா, யாராவது வந்து நமக்கு பரிந்துரை பண்ணுவாங்களா? யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாத ஒரு நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிந்துரை செய்ய அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான், அது ஒரு கட்டம். ஆனால் நாளை மறுமை நாள்ல திருமறை குர்ஆனோடு யார் தொடர்பு இருந்தார்களோ அந்த குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுக்கு என்ன செய்யும்? பரிந்துரை பேசும், ஷிஃபாத் பண்ணும், ஷஃபாத் பண்ணும் என்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து திருக்குர்ஆனோடு அதிக தொடர்புல இருப்போம், ஓதிக்கிட்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய வேத வரிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஓதுவோம், அதை தமிழில் பொருளுணர்ந்து படிப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆவோம். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அது என்னென்ன சிறப்புகள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக, அதை விளங்கக்கூடிய மக்களாக, அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.